18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த பச்சை கற்பூரத்தின் சக்தி உனக்கு தெரியாது. இதை நான் எதுக்காக உன் கண்ணு முன்னால் காட்டினேன் தெரியுமா? இது மிகவும் நேர்மறையான சக்தி வாய்ந்த விஷயம். இதை தொட்டவங்க அவர்கள் உடம்பில் நேர்மறை எண்ணங்களின் அலையை உருவாக்கி கொள்வார்கள். அப்புறம் என்ன, நினைச்சபடி அவர்கள் நடத்தி கொள்ளலாம். எதிர்பார்த்த காரியங்களும் ஆசைப்படும் விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியணும், எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணுன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவதற்காக, நினைத்ததை நடத்தி தருவேன்னு ஆசீர்வாதம் செய்வதற்காக தான் இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். இதை தொட்ட உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள்ளாகவே மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. உன்னை ஏமாத்தணும்னு நினச்சவங்கெல்லாம் இப்போ ஏமாந்து போக போகிறாங்க. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாருமே இப்போ கஷ்டப்பட்டு நொந்து போக போகிறாங்க. ஏன் தெரியுமா? நீ என் மீது வைத்த அன்பும் பக்தியும் உண்மை. அதனாலேயே உன்னை விட்டு விலகி போன உறவுகள் கூட உன்னை மீண்டும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த காசு, பணம், கஷ்டம் எல்லாமே அது அதற்கான விதத்தில் உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே. கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி வச்சு இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் உனக்காக நான் தரப்போகிறேன். நீ நிம்மதியாக வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டதன் பலனாக உனக்கான மன வலிமை மிக பெரிய அளவில் அதிகமாகும். நீ எதிர்பார்த்தபடியே எல்லா விஷயங்களையும் உனக்கு மாற்றி தரப்போகிறேன். இனி பெரிய மாற்றத்தை நோக்கி உன் வாழ்க்கை செல்ல போகுது. உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக சில விஷயங்கள் வேண்டா வெறுப்பாக உனக்கு நடப்பதை போல தெரியலாம். வலுக்கட்டாயமாக சில மாற்றங்களை நான் உனக்குள் திணிப்பது போல தெரிந்தாலும் எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் செய்கிறேன். முதல்ல உனக்கு ஒரு சில விஷயங்கள் பயத்தை உண்டாக்குவது போல இருந்தாலும் அது நன்மைக்காக தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ பயப்படவோ கவலைப்படவோ வேணாம். ஏன்னா நீ என்ன ஆசைப்பட்ட? உனக்கு பிடிச்சது போல வாழ்க்கை அமையணும்னு தானே எதிர்பார்த்த. இதோ அதை தான் உனக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சது போல நல்ல வாழ்க்கையை, உனக்கான நிம்மதி கலந்த சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தர வந்துவிட்டேன் என் செல்லமே. தினமும் உனக்கு என் மேலே பக்தியும் பாசமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு செய்ய வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கூட அதிகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை தானே. இதோ அதனால தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன். நடக்கும் அனைத்தையும் பார்த்து நீ மகிழ போகிறாய். இதற்காக தானே அப்பா இத்தனை நாள் காத்திருந்தேன்னு நீ என்னிடம் நன்றி கூறி சிலாகிக்கக்கூடிய அளவுக்கு, சந்தோஷமாக சிலிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்லதை உன் மனசுக்குள்ளே நினச்ச விஷயத்த இப்போது மகிழ்வோடு நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என்னதான் நான் உனக்காக அடிக்கடி தேடி வந்து ஆறுதல் கூறினாலும் உன் மனசு அவ்வப்போது எதையாவது நினச்சி கவலைப்படுது. நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சோகத்தில் மூழ்கி விடுகிறாய். முதலில் இந்த சோகத்தையும் கவலைப்படுவதையும் தூக்கி போடு. முழு சரணாகதியாக என்னையிடம் முன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்து விட்டாய் என்றால் மறுபடியும் எதற்காக வருந்துகிறாய்? உன் ஆள் மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்க்கையவே கவலைக்கிடமாக ஆக்குது. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்குமாக பல நல்ல முன்னேற்றங்களை உனக்கு தர்றேன். உனக்கு வேணுங்கிறது என்னவோ அதை என்கிட்ட கேளு. நான் உன் முன்னால் வந்து உன் கவலைகளை போக்கி நீ நினச்ச காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் வெகு சீக்கிரமாக உன் வாழ்வில் நடக்கும் என் தங்கமே. முன்ன போலலாம் நீ இப்போ இல்லை. முன்னெல்லாம் கலகலன்னு பேசுவ, இப்போ எதுக்கெடுத்தாலும் அமைதியாக இருக்கன்னு பல பேர் உன்னை பார்த்து பலவிதமாக சொல்கிறாங்க. நீ இப்படி மாறியதற்கு காரணம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். இப்போதெல்லாம் கடமைகளும் பொறுப்புகளும் மட்டும் உனக்கு அதிகமாகவில்லை, கவலைகளும் காயங்களும் கூட கூடி போனதால் உன் வார்த்தைகள் குறைஞ்சு போயிடுச்சு. உன் சூழ்நிலை தெரியாமல் உன்னையும் உன் செயல்களையும் பற்றி யாராவது எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நீ பேசுகிற வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு
ரொம்ப அமைதியான ஆளாக மாறிட்டேன்னு எனக்கு தெரியும். அதை உணராமல் சொல்லும் மனிதர்களை நீ நினைக்கவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். நீ இவங்க இப்படிதான்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எல்லாத்தையும் மன்னிச்சிரு, எல்லாத்தையும் மறந்துடு. நீ எப்பவுமே சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கைங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்ப்பதில் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன விஷயம் நல்லதாக நடக்கும்போது அதற்காக சந்தோஷப்படுவதிலும் வாழ்க்கை இருக்கிறது. பெரிய விஷயங்களை மட்டுமே எதிர்பார்த்துட்டு சின்ன சந்தோஷங்களை விட்டு விடாதே. உனக்காக எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். என்னை தவிர வேறு எதுவுமே யாருமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வதற்குள்ளாகவே இதுவரைக்கும் பல பேரை நம்பி ஏமாந்துட்ட. இனிமேலாவது யாரையும் முழுவதுமாக நம்பாம, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகாம இந்த கருப்பசாமி என்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு தேவையானதை செய்கிறதுக்கும் நீ ஆசைப்படுறதை கொடுக்கறதுக்கும் எப்போதுமே நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என் தங்கமே. உனக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்டையும் ஓ மேலே உண்மையான பாசத்தோடு இருக்கிறவங்க கிட்டையும் நீ ஒருபோதும் பொய்யாய் பேசவோ நடிக்கவோ வேண்டாம். அவங்க முன்னாடி முகமூடி போட்டுக்காம அவர்களைப் போல நீயும் யதார்த்தமான உண்மையான ஆளாக இரு. இன்னைக்கு நீ பணம் காசுலாம் சம்பாதிக்கலைன்னா நாளைக்கு உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்க. இன்று நீ இதையெல்லாம் தேடிக்கொண்டால்தான் நாளை உன்னை தேடி வருவதற்கும் 4 பேர் இருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கசப்பான உண்மையாகத்தான் இருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ இந்த கலியுக காலத்தில் மனிதர்களை விட காசு பணத்துக்கு தான் மரியாதை அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு மனிதரின் அழகையும் பார்க்கக்கூடிய இந்த கருப்பசாமி எல்லாருடைய புற அழகை பார்க்க மாட்டேன். அவர்களுடைய உள்ளத்தின் அழகை, அவர்கள் சொல்லும் செயலும் எவ்வளவு அழகாக வெளிப்படுகிறதுன்றதான் பார்ப்பேன். நீ எப்போதுமே பேசக்கூடிய பேச்சையும் செய்யக்கூடிய செயலையும் சரியானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையை யோசிக்கிறத விட்டுட்டு வேற யாரை பற்றியும் அதிகமாக யோசிக்காதே. அது உன்னுடைய மன அமைதியை நிச்சயமாக பறித்துவிடும் என் தங்கமே. உனக்கான நிறைய திறமைகளை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, திறமை கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு நீ அடக்கத்தோட இரு. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு உன் திறமைக்காக நீ பெருமைப்பட்டு ஆடாதே. நீ அமைதியாய் தலைகணம் இல்லாமல் பொறுமையாய் இருந்தாலே உனக்கான பேரும் புகழும் தானாக உன்னை தேடி வரும். யாருக்காவது உனக்கு நல்லது செஞ்சாலும், நீ யாருக்காவது நல்லது செஞ்சாலும் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். எப்போவுமே நன்றி உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா நல்லதுகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். குடும்பத்தில் நீ பெருசு நான் பெருசுன்ற எண்ணமே உங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா ராணி சாஞ்சு போயிடுச்சுன்னா எப்படினாலும் ராஜாவை சதுரங்க ஆட்டத்தில் ஈஸியாக அடிச்சிடுவாங்க. ராணி சாய்ந்து விட்டால் சதுரங்கத்தில் ராஜாவுக்கு மதிப்பில்லை என்பது போலதான் குடும்பத்திலும் ராணி ராஜா இருவருமே முக்கியமானவர்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போனாதான் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உங்களுடைய உறவுகளும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ முடியும். எப்போதுமே உன் லட்சியத்தை நோக்கிய கவனத்தில் மட்டும் நீ கவனமாக இருந்தால் போதுமானது. உன் லட்சியத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலும் நீ கவனம் செலுத்தவோ, உன்னை நோக்கி கல்லறிபவர்களுக்கு பதில் கொடுப்பதோ வேண்டாம். நீ தொடர்ந்து உன் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா உனக்கு எதிராக கல்லறிபவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்து உக்காந்துருவாங்க. அப்புறம் என்ன, நீ நினச்சபடி உனக்கான காரியத்தை நீ சாதிச்சுக்கலாம் என் தங்கமே. நீ எதை அதிகமாக விரும்புறியோ அதுதான் ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தும், இல்லைனா உன்னை விட்டு பிரிஞ்சு போகும். எப்போவுமே எல்லாவற்றிலும் ஒரு அளவை வைத்துக்கொள். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவோ மாற்றவோ முடியாது. ஆனால் இனிமே நீ வாழப்போகும் வாழ்க்கையை இப்படி தான் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டபடி உனக்கு அமைச்சு கொடுக்க நான் இருக்கேன். இத்தனை நாளாக நீ கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து இனிமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்யவும் நீ கேட்டதை செஞ்சு கொடுக்கவும் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். தடம் மாறும்போது உன்னை தட்டி கேட்பவர்களுடனும் உன்னை திருத்துவதற்கு முயற்சி செய்பவர்களுடனும் நீ தடம் பதிச்சு ஜெயிச்சு சாதிச்சு நிற்கும்போது உன்னை தட்டி கொடுத்து பாராட்டுபவர்களோடும் நீ வாழ்க்கையில் பயணம் செஞ்சினா நிச்சயமாக நீ வெற்றியாளனாக மாறுவாய். நீ தோத்து போகவும் மாட்ட, தவறான வழியில் போகவும் மாட்ட.
ஏன்னா உன் குணம் மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களின் குணமும் மனசும் நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய்? இந்த கருப்பசாமி உன் கூடவே இருந்து உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன்.